வந்துருச்சு அப்பா. ஆனால் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. வணக்கம்மா. நம்ம பார்த்தீங்கன்னா வெறும் ரேஷன் அரிசியை வச்சு கொழுக்கட்டை பண்ணுறோம். ரொம்ப ஈஸியான முறையில் பண்ணுறோம். பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக்கை போடுங்கம்மா. இப்போ பாருங்கள், நம்ம ரேஷன் அரிசி பச்சரிசி மாவில் இந்த உலகில் 2 உலக்கு போட்டு கொழுக்கட்டை பண்ண போகிறோம். இந்த ரேஷன் அரிசி மாவு காலி ஆகிற வரைக்கும் நான் டிஷ்ஷு போட்டுக்கிட்டே இருப்பேன். நீங்கள் பார்த்து இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இது இடியாப்பத்துக்கு அரைச்ச மாவு தான், குறைன்னு அரைச்சிட்டாங்க. வறுத்து அரிசியை அரைச்சி வறுத்த மாவு. தேவையான பொருள் பார்த்துக்கங்க. இந்த இருக்குது தேங்காய் கட்டு, தேங்காவை திருவி வச்சுக்கிட்டாச்சு. அதோடு நம்ம ஜீனி சேர்த்துக்குவோம். தேவையான அளவு ஜீனி சேர்த்துக்குங்க. இது பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு. உப்பு தேவையான அளவு போட்டுக்குங்க. வெறும் பச்சை தண்ணி தான் ஊற்ற போகிறேன். இந்த மாவுக்கு பச்சை தண்ணி ஊற்றினாலே போதும். ரொம்ப தண்ணி ஊற்றிட வேணாம், கொஞ்சம் மீடியமாக இருக்கணும். மாவு தண்ணியாக போயிடுச்சுன்னா கொஞ்சம் பச்சரிசி மாவு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துக்க வேண்டியதான். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு பண்ணுறேன். மாவு கொஞ்சம் தண்ணியாக போச்சு. நான் கொஞ்சம் பச்சை மாவு சேர்த்துக்கிட்டேன். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும் மாவு. பாருங்கள் எவ்வளோ, கொஞ்சம் டைட்டாகவே இருந்தால் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் நெய் ஊற்றிக்குவோம். நல்லா கொழுக்கட்டை வாசமாக இருக்கும். போட்டு நம்ம நல்லா பிணைஞ்சிருவோம். நல்லா வாசமாக இருக்கும். அப்போ தான் கொழுக்கட்டை சாப்பிட்றாப்புலே இருக்காது, அப்படி தான் இருக்கும் டேஸ்ட்டு. மறக்காமல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஆன் பண்ணோம் வந்து நைஸாக அப்படியே அமுக்கி ரெடி பண்ணுங்கள். கனமாக இருந்தால் சாப்பிடும்போது கல்லாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் நைஸாக தட்டிக்கிங்க. அவ்வளோதான். இந்த காட்டு தேங்காய் பூவும் ஜீனி சேர்த்து தான் நம்ம இதில் போடுவோம். லைட்டாக போட்டு அப்படியே மூடிடுங்க. அவ்வளோதான். அப்படியே அமுக்கி விட்ருங்க. அவ்வளோதான், கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. புதுசாக கொழுக்கட்டை பண்ணுறவங்க இந்த மாதிரி பார்த்துக்குங்க. பழைய ஆளுங்களுக்கு தெரியும். புதுசாக ட்ரை பண்ணுறவங்க, கொழுக்கட்டை செஞ்சு சாப்பிட்றவங்க இது மாதிரி பண்ணிடுங்க. ரொம்ப ஈஸியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இட்லி வேக வைக்கிறாப்புல நீராவில கொழுக்கட்டையை வேக வச்சிட வேண்டியதான். வெந்துருச்சு பாருங்க. வெந்துருச்சு. அப்பா பாருங்கம்மா, ரேஷன் அரிசி மாவு வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸ்கூல் விட்டு வந்தோன்னே குழந்தைங்களுக்கு இது கொடுத்தாலே வயிறு ரொம்பிடும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி செஞ்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கம்மா.